ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். காஞ்சி மகான் மகாபெரிவா பௌர்ணமி நாள் இரவுல நம்ம இந்த ஒரு தானத்தை மட்டும் கொடுத்தா போதுமாங்க, நமக்கு குழந்தை பக்கையும் கிடைக்கும். நமக்கு வேலை இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம நினைத்தது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் சிவபெருமான் அப்படின்னு இந்த பௌர்ணமி நாள் இரவுல இந்த ஒரு தானத்தை செய்ய சொல்லியிருக்கார். ஏன் இந்த ஒரு தானத்தை செய்ய சொன்னார் அப்படின்னு முழுமைக்கும் இந்த ஒரு வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பௌர்ணமி இரவு அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இரவா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு இரவுல பௌர்ணமி நேரம் முடிவதற்கான அந்த ஒரு நிமிடங்கள், அந்த நிமிடங்கள்ல சந்திரனின் சக்தி இருக்கல்லவா, சந்திர பகவானின் சக்தி மெதுவாக குறைந்து கொண்டிருக்கும். அது குறையும் நேரத்துல நம்ம செய்யப்படுகின்ற தானங்கள் நமக்கு இரட்டை பலனை ஏற்படுத்தி கொடுக்குமாம் அப்படின்னு சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, பெருகிய சந்திர ஒளியின் நன்மை, அதனுடன் தொடங்கும் கிருஷ்ணபட்சத்தின் சுத்த ஆற்றல், இந்த இரண்டும் சேருகின்ற ஒரு நேரமாக அந்த ஒரு நேரமானது இருக்கும். அந்த தருணத்தில் நம்ம கொடுக்கப்படுகின்ற தானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுமைகள், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக அகற்றிவிடும். அதுபோல ஒரு சித்தர் ஒருவர் கூறிய ஒரு கதையை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். இது காஞ்சி மகான் அந்த பக்தரிடம் பேசும் பொழுது கூறியிருக்கிறார். ஒரு கிராமத்துல கோகுலன் அப்படின்னு ஒரு பெயர் கொண்ட ஒரு தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். நல்ல மனம் உங்களுக்கு, நல்ல வாழ்க்கையும் உங்களுக்கு இருந்தது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியமானது இல்லை, ஊதியமும் அவங்க போதுமான அளவுக்கு எடுக்காங்க, வருமானமும். ஆனா அவங்க கையில பணமானது தங்கலை. இதை நினைத்து அவனும் எவ்வளவோ தடவை அழுது புலம்பிட்டான். பணம் தங்கலை அப்படிங்கிறது கூட அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான் அவனை ரொம்ப மனதளவுல பாதிக்கப்படுத்தி கொண்டே இருந்தது. அவனும் ஏறாத கோவில் இல்லை, ஏறாத பூஜைகள் இல்லை, செய்யாத பூஜைகள் இல்லை, இவ்வளவு பணத்தை ஆஸ்பத்திரிக்கும் அவன் செலவழித்து பார்த்துட்டான். இருந்தாலும் அதுல எந்த விதமான பிரயோஜனமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஒரு நாள் ஒரு முதிய சித்தர் அவர்களிடம் இதை பற்றி அவன் கூறினான். அப்படி கூறும் பொழுது, பௌர்ணமி முடியும் நேரத்துல ஒரே ஒரு சிறிய தானத்தை மட்டும் நீ செய்து பார், அது உன் வாழ்க்கையை முழுமையை மாற்றும் அப்படின்னு அந்த சித்தர் கூறியிருக்கார். அந்த சித்தர் சொன்ன தானத்தை அவனும் செஞ்சுட்டான். அடுத்த 3 மாதங்கள்ல வருமானம் அவனை தேடி வருது. குடும்பத்துல அவ்வளவு அமைதியானது அவனுக்கு ஏற்படுது. வேலை, வருமானம்னு குடும்பத்துல அமைதின்னு நினைத்ததெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில நடக்கு. 1 வருடங்கள் போகுது. இந்த 1 வருடங்கள் கழித்து குழந்தை பாக்கியம் அவனுக்கு கிடைக்கும். அதை நினைச்சு அவனும் அவனுடைய குடும்பமும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வருகின்ற நாட்கள், வருடத்திற்கு ஒரு 5 அல்லது 6 பௌர்ணமி நாட்கள்ல சிவபெருமானுக்கு இந்த பொருட்களை அவன் நிச்சயமா வாங்கி கொடுத்து கொண்டே இருப்பான். வாங்கி கொடுத்து கொண்டு ஏதாவது ஒரு வேண்டுதலை அவன் நிறைவேற்றி வைத்துக் கொண்டே இருப்பான். அப்படி செய்யும் பொழுது பௌர்ணமி முடிவில் நம்ம கொடுக்கப்படுகின்ற தானம் கோடி புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நீங்களும் இந்த ஒரு தானத்தை செய்து பாருங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தும். இந்த 5 தானத்துல ஏதாவது ஒரு தானத்தை மட்டும் நீங்க செய்யுங்க, நிச்சயமா அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தும். அனைத்தும் செய்ய முடியாம இருந்தாலும் போதும், ஏதாவது ஒரு தானத்தை மட்டும் நீங்க செய்து விடுங்க. சுத்தமான நீர் தானம். பௌர்ணமியோட இரவு 11:30 12 மணி இடையில ஒரே ஒரு குவளை நீரை எடுத்து நிலவை நோக்கி சிறிது தூவி, பிறகு அந்த நீரை ஒரு தாவரத்துக்கு ஊத்துனா கூட போதும். இது கூட உங்களால பண்ண முடியாதா? இதெல்லாம் ஒரு எளிய தானங்க. இதை நீங்க நிச்சயமா பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இதை நீங்க பண்ணும் பொழுது உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நன்மைகள் உங்களை தேடி வரும். மனக்கவலைகள், பயம் அனைத்தும் குறையும். வீட்டுல துரதிருஷ்டம், கெட்ட சக்திகள் அனைத்தும் உங்களுடைய வீட்டை விட்டு விலகும். 2வதாக வெறும் அரிசி தானம். ஒரே ஒரு கைப்பிடி சுத்தமான அரிசியை ஒரு தேவைப்படுகிற நபர்களுக்கு, முடியாமல் இருக்கிற நபர்களுக்கு நீங்க இந்த ஒரு தானத்தை வழங்கலாம். இல்லைன்னா அந்த ஒரு நாள் இரவுல நீங்க அன்னதானமா கூட அதை நீங்க வணங்கலாம். இந்த அரிசியை வணங்கும் பொழுது, அரிசி அப்படிங்கிறது நிலவு, அதனோட சந்திர சக்தி, இந்த 2யுமே இருக்குமாங்க. அப்படி நீங்க கொடுக்கும் பொழுது பணத்தடைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டிலிருந்து அது விலகிவிடும். 3வதாக பால் தானம். பௌர்ணமி முடிவதற்கு முன்பு ஒரு சிறிய கப்ல பாலை நீங்க ஒரு குழந்தைக்கும், ஒரு பசிக்கின்ற பூனையும், அது நாயாக இருந்தாலும் சரி, அதற்கும் கூட நீங்க இந்த ஒரு பாலையும் நீங்க தானமாக கொடுக்கலாம். இப்படி நீங்க கொடுக்கும் பொழுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு பல மடங்கு பெருகும். நீங்க நினைத்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எதிர்பாராத அளவிற்கு உங்களுடைய தொழிலிலும் வேலைகளிலும் இருந்து வருமானம் உங்களுக்கு கொட்டும். வேலை. அடுத்ததாக நெய் அல்லது எண்ணெய் தீப தானம். ஒரு யாருக்கும் தெரியாமல் ஒரே ஒரு சிறிய நெய் தீபத்தை கோவில்ல அல்லது வீட்டுல ஏற்றி விட்டு அதை தீப தானம் என்று மனதில் நீங்க நினைத்துக் கொள்ளணும். நினைத்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவும் அந்த ஒரு நாள் இரவுல நீங்க பண்ணணும். சிவபெருமானை நினைத்து நீங்க செய்து பாருங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 5வதாக பழத்தை நீங்க தானம் செய்யலாம். ஒரே ஒரு வாழையோ, ஆப்பிளையோ, ஏதாவது ஒரு பழம் எது உங்களுடைய வீட்டுல இருக்கோ அந்த ஒரு பழத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அது ஒரு முதியவருக்கோ இல்லைன்னா குழந்தைகளுக்கோ நீங்க தானமா கொடுக்கலாம். இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆசைகளை விரைவில் நிறைவேற்றும். நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வருவாங்க. தடைகள் விலகி வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட தொடங்கும். சித்தர்கள் கூறின, இந்த பௌர்ணமி முடிவதற்கு முன்னாடி 10 நிமிடங்களுக்கு முன் கொடுக்கப்படக்கூடிய தானங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
கொடுக்கப்படும் தானம் நீங்க கொடுக்கறதுக்கான கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்துவதற்காக அந்த தானத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னு காஞ்சி மகான் கூறியிருக்கார். எனவே பிப்ரவரி 1 இரவு 11:45 இருந்து 12 மணிக்குள் இந்த தானங்கள்ல ஒன்றை மட்டும் நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். பௌர்ணமி முடிந்து கிருஷ்ணபட்சம் ஆரம்பிக்கும் நேரத்துல செய்யப்படும் தானம் வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சத்தையும் நிலையான ஆரோக்கியத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் முக்கியமான பழைய சுமைகள் அனைத்தையுமே கழுவி அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இரவாக நிச்சயமாக இருக்கும். மறுநாள் காலை நம்ம தூங்கி எழுந்திருக்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியுமா. இது காஞ்சி மகான் மகாபிரிவா கூறிய ஒரு எளிய பரிகாரம். நீங்களும் இதனை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உங்களால அடைய முடியும். எனவே தவறாம நீங்களும் செய்துவிட்டு உங்களுடைய பலன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.